வணக்கம். இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளேனர்ல கௌரவத்தின் விலையும் உண்மையான இருப்பின் வலிமையும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பேச போறோம். அரவ் அப்படிங்கிற ஒரு இளம் இன்ஃப்ளூயன்சரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு நம்ம டிஜிட்டல் உலகத்துக்கும் நிஜ உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆபத்தான இடைவெளியை பத்தி ரொம்ப தெளிவா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? இப்போ நீங்க உங்க போனை எடுக்கிறீங்க, அதுல நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ஃபாலோ பண்றதுக்கு 1 மில்லியன், அதாவது 10 லட்சத்துக்கும் அதிகமான ஆட்கள் இருக்காங்கன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். கேட்கவே செமையா இருக்குல்ல? இது நம்மள பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய கனவுன்னு கூட சொல்லலாம். ஆனா இருட்டான பயங்கரமா மழை பெய்யற ஒரு நடு ராத்திரியில உங்களுக்கு அவசரமா உதவி தேவைப்படும் போது அந்த 10 லட்சம் அப்படிங்கிற நம்பர் அப்படியே தடாலடியா 0வா மாறிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இப்ப பகுதி 1, புகழுக்கான கனவும் மாயைய விலைக்கு வாங்குதலும். இந்த இடத்துலதான் அரவோட கதை எப்படி ஆரம்பிச்சதுன்னு நாம பார்க்க போறோம். ஆரம்பத்துல அரவ் தன்னோட அந்த லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் வீடியோக்களை சோஷியல் மீடியால போடும்போது அவனுக்கு பெருசா வியூஸ் வரல, லைக்ஸும் சுத்தமா இல்ல. அவன் ரொம்ப அப்செட்டா இருந்தப்போ அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தான் ஒரு ஐடியா கொடுத்தான். மச்சி, ஃபேக் ஃபாலோவர்ஸ் வாங்கிட்டா உன் ப்ரொஃபைல் பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா தெரியும்டா அப்படின்னு சொன்னான். இந்த ஒரு சின்ன அட்வைஸ் தான் அவனை ஆயிரக்கணக்குல பணத்தை செலவு பண்ண வச்சு தனக்கான ஒரு போலி ரசிகர் கூட்டத்தை விலைக்கு வாங்க தூண்டுச்சு. இந்த ஐடியா அவனை ரொம்ப சீக்கிரமாவே ஒரு செயற்கையான உச்சத்துக்கு கொண்டு போச்சுனே சொல்லலாம். எப்படி தெரியுமா? ஃபேக் ஃபாலோவர்ஸ் வாங்கினதும் சில நாட்கள்லயே அவன் ஃபாலோவர்ஸ் கவுண்ட் லட்சங்களை தாண்டிடுச்சு. ப்ரொஃபைலுக்கு அந்த ப்ளூ டிக் கிடைச்சிருச்சு. உடனே பிராண்ட்ஸ் எல்லாம் அவன் கூட கொலாபரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. காஸ்ட்லியான கஃபேக்கள், ஸ்போர்ட்ஸ் பைக்குகள்னு. அப்பா, இவன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சுகான்னு எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு அவனோட இமேஜ் பயங்கர பிரம்மாண்டமா மாறிடுச்சு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு இருண்ட பக்கம் இருக்கு. அதான் பகுதி 2, அமைதியான நிஜம். அந்த டிஜிட்டல் புகழ் எப்படி அவனை நிஜ உலகத்திலிருந்து பிரிச்சுதுன்னு பாப்போம். ஸ்கூல்ல ஒன்னா படிச்ச அவனோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணா கூட அவன் ரிப்ளை பண்றதையே தவிர்க்க ஆரம்பிச்சான். மச்சான், நான் பிஸி, ஒரு மீட்டிங்ல இருக்கேன், ஷூட் போயிட்டு இருக்கேன், இப்படி ஏதாவது ஒரு வெற்று காரணத்தை சொல்லிட்டே இருந்தான். இன்னும் நிறைய டிஜிட்டல் ஃபேம் வேணும்னு தேடி ஓடும்போது அவன் அறியாமலேயே அவனோட உண்மையான நண்பர்கள் கிட்ட இருந்து மெல்ல மெல்ல விலக ஆரம்பிச்சிட்டான். இப்போ இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான முரண்பாடு ஒன்னு இருக்கு. அவனோட ஆன்லைன் லைஃப்க்கும் ரியல் லைஃப்க்கும் நடுவுல இருந்த அந்த பிரம்மாண்டமான கேப் தான் அது. அவனோட பிறந்த நாள்லப்போ இன்ஸ்டாகிராம்ல ஆயிரக்கணக்கான வாழ்த்துக்கள், ஸ்டோரிஸ் ஃபுல்லா அவனோட போட்டோஸ்னு ஒரு பெரிய டிஜிட்டல் கொண்டாட்டமே நடந்துச்சு. ஆனா நிஜத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? நைட் 12 மணிக்கு தான் வீட்ல ஒரு இருட்டறையில பயமுறுத்துற அந்த அமைதிக்கு நடுவுல அவன் மட்டும் தனியா நின்னு கேக்கு வெட்டினான். இது எவ்ளோ பெரிய கொடுமை இல்லையா? இப்படி தனிமை அவனை பயமுறுத்தினாலும் அந்த புகழோட போதை அவனை சும்மா விடல. அது எப்படி அவனை ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு, அதாவது பகுதி 3க்கு கொண்டு போச்சுன்னு பார்க்கலாம். ஒரு நாள் நைட் ஒரு பெரிய பிராண்ட் ஷூட்டை முடிச்சிட்டு பயங்கர மழையில தன் ஸ்போர்ட்ஸ் பைக்ல வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தான் அரவ். அந்த கொட்டும் மழையிலையும் ஃபோன்ல லைவ் தன் வியூவர்ஸை பார்த்து, லவ் யூ கைஸ், நீங்க தான் என் ஃபேமிலி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். ஆனா அப்படி சொன்ன அடுத்த சில செகண்ட்ஸ்லயே அவனோட பைக் வழுக்கி அந்த ரோட்ல ரொம்ப கொடூரமா விபத்துக்குள்ளானது. காயங்களோட அந்த மழையில அவன் ரோட்ல விழுந்து கிடக்குறான். அவனோட போன் தூக்கி வீசப்பட்டு சுக்குநூறா உடைஞ்சு கிடக்குது. அந்த நிமிஷத்துல தான் ஒரு கசப்பான உண்மை அவன் முகத்துல அரைஞ்ச மாதிரி உரைச்சது. அவனோட வலி குரலை கேட்கவோ அவனுக்கு உதவி செய்யவோ அந்த ரோட்ல ஒருத்தர் கூட இல்ல. அந்த இடம் அப்படியே யாருமற்ற வெற்றிடமா இருந்துச்சு. அங்கிருந்து நம்ம எக்ஸ்பிளேனரோட ரொம்ப முக்கியமான ஒரு திருப்புமுனைக்கு வரோம். பகுதி 4, உண்மை சுட்டபோது. அந்த வழியா போன யாரோ சில பேர் தான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. சில மணி நேரங்களுக்கு அப்புறம் அரவ் மெதுவா கண்ணை திறக்கறான். கண்ணுல தாரதாரையா கண்ணீர். அவனோட பெட் பக்கத்துல நின்னு அவனை அக்கறையா கவனிச்சுக்கிட்டது வேற யாரும் கிடையாதுங்க. எந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ பல வருஷமா அவன் அவாய்ட் பண்ணானோ அதே கார்த்திக்கும் விஜயும் தான் அங்க பதறி போய் நின்னுட்டு இருந்தாங்க. அப்போ விஜய் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அரவோட மனசு அப்படி சுக்குநூறு ஆக்கிடுச்சு. உன் ஆக்சிடென்ட் நியூஸ் பார்த்ததும் உடனே ஓடி வந்தோண்டா. ஃபாலோவர்ஸ் ஆன்லைன்ல இருக்கலாம், ஆனா நண்பன் மட்டும் ரியல் லைஃப்ல தான் வருவான். உண்மையாவே இது எவ்வளோ பெரிய மறுக்க முடியாத உண்மை இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல அவன் இருந்த அந்த நாட்கள்ல அவன் கூட கொலாபரேட் பண்ண ஒரு பிராண்ட் கூட அவனுக்கு கால் பண்ணல. மச்சான், மாமான்னு சுத்தின ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஃப்ரெண்ட் கூட பார்க்கல. அவன் போன்ல இருந்த அந்த மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் வெறும் நம்பர்ஸா மட்டுமே இருந்தாங்க. அரவ் தம் போனை பார்த்து அவன்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டான். அதே கேள்வியை நான் இப்போ உங்ககிட்ட கேட்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற அந்த லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ்ல உண்மையாக உங்களை கேர் பண்ணிக்க போறது எத்தனை பேர்? இந்த கேள்விக்கான பதில் தான் நம்ம ஃபைனல் செக்ஷனான பகுதி 5, உண்மையான செல்வம்.
இது அரவோட வாழ்க்கையை எப்படி முழுமையா மாத்துச்சுன்னு பாப்போம். இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அரவோட சிந்தனை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. அந்த செயற்கையான பிம்பங்களை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு தன்னிடமிருந்த அத்தனை ஃபேக் ஃபாலோவர்ஸையும் முதல்ல ரிமூவ் பண்ணா. ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்ட, அவனோட அம்மாவுக்கு பக்கபலமா நின்ற அந்த நிஜ நண்பர்களோட அன்ப முழுசா உணர ஆரம்பிச்சான். ஆடம்பரமான வீடியோக்களை குறைச்சிட்டு வாழ்க்கையோட எளிமையான ரொம்ப உண்மையான தருணங்களை அவன் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சான். சில மாசங்களுக்கு அப்புறம் அவன் போட்ட ஒரு புது வீடியோல தான் கத்துக்கிட்ட அந்த லைஃப் லெசனை ஷேர் பண்ணான். ஃபேக் ஃபேம் சில நாட்கள் மட்டும்தான் இருக்கும், ஆனா உண்மையான உறவுகள் வாழ்நாள் முழுவதும் வரும். அந்த பொய்யான புகழை விட அவனோட நண்பர்களோட உண்மையான சிரிப்பு அவனுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அரவ் கத்துக்கிட்ட இந்த வாழ்க்கை பாடத்தை பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் ஒரு குறள்ல ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிருக்காரு. புகழ் பெற்றார் உலகத்து இல்வாழ்வார். அதாவது உண்மையான பண்புகளோட நிஜ உலகத்து உறவுகளோட அன்பா பொருந்தி வாழறவங்க தான் இந்த உலகத்துல நிலைத்த புகழ பெறுவார்கள். டிஜிட்டல் மாயையில சிக்கி கிடக்கிறவங்க இல்ல அப்படிங்கறது இந்த குறள் நமக்கு ஆணித்தரமா உணர்த்துது. இப்போ நான் ஃபைனலா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். ஒருவேளை உங்க மொபைல் ஸ்கிரீன் ஆஃப் ஆகி உங்களோட வைஃபை கனெக்ஷன் கட் ஆகுற அந்த தனிமையான நேரத்துல உங்களுக்கு ஒண்ணுன்னா உங்க ஹாஸ்பிட்டல் ரூம்ல வந்து யார் நிப்பாங்க? உங்களோட டிஜிட்டல் பிம்பத்துக்கும் உங்க நிஜ உலக உறவுகளுக்கும் நடுல இருக்கிற அந்த பேலன்ஸ் பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.